the bell icon on YouTube and don't miss another update. காசா இஸ்ரேல் யுத்தம் தெளிவா அந்த நிலப்பரப்பை விட்டு வெளியில போகுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அந்த யுத்தத்தை தொடங்கின அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இது நல்லாவே தெரியும். இஸ்ரேலை பொறுத்த வரையும் காசா திட்டங்கள், லெபனான் திட்டங்கள்னு போட்டா போதும். அதுக்கு மேல பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. காசால இஸ்ரேல் பார்த்துக்கும். ஆனால் லெபனான் பகுதியோ, சிரியா, ஈராக், அதே மாதிரி இப்ப செங்கடல், ஏமன் இந்த பகுதிகள்ல எல்லாம் அமெரிக்கா தான் பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ணணும். அமெரிக்காவோட இராணுவம் தான் இறங்கி வேலை செய்யணுங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். இதற்காக அவர்கள் திடீர்னு திட்டம் போட தேவையில்லை. எப்பயுமே உலகம் சுத்தி வர மாதிரி உலகத்தை இராணுவத்தை வச்சு சுத்தி வரக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. அவர்கள்கிட்ட எல்லா திட்டங்களும் எல்லா நேரங்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு பயப்பிள்ளைக மட்டும் அமெரிக்கா கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா மீது தாக்குதல், அதாவது இஸ்ரேல்ல காசா யுத்தத்தை நிறுத்தணும், இல்ல நாங்க தாக்குவோம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஆட்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா பெரிய பிளேயர் தான், லெபனான்ல இருக்காங்க. ஆனா முழு அளவுல ஹிஸ்புல்லா இறங்குச்சா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறதான். முழு ஆக்ரோஷத்தை, வீரியத்தை காட்டல. அப்படி காட்டுனா அமெரிக்காவும் இறங்கும் லெபனானுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பயம்தான். இறங்கி வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி இழப்புகள் லெபனான் ஹிஸ்புல்லாவுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறனாலதான் பாதி ஆக்ரோஷத்தோட இறங்குறார்கள். சொல்லப்போனா ஒரு 25% ஆக்ரோஷத்தோட தான் இந்த யுத்தத்தை ஹிஸ்புல்லா நடத்திக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்த கட்டம்லாம் சின்ன சின்ன இயக்கங்கள் அப்படின்னாலும் ஓரளவுக்கு வலுவா உள்ள இயக்கங்கள் தான். சிரியால ஆகட்டும், இல்லை ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு டசன் இயக்கங்கள் ஆகட்டும், எல்லாமே வலுவா இருக்கு. இந்த வலு அப்படிங்கிறது இங்கே காசா நிலப்பரப்பை நோக்கி தாக்குதல் கிடையாது. சிரியால உள்ள அமெரிக்க தளங்கள், ஈராக்ல உள்ள அமெரிக்க தளங்கள், இதை பெரிய அளவு வேட்டையாடுற அளவுக்கு சிரியால உள்ள இயக்கங்கள்ல கூட சொல்லிக்க வேணாம், ஓரளவுக்கு இருப்பார்கள்னு வச்சுக்கலாம். ஈராக்ல உள்ள இயக்கங்கள் கிட்ட அதிக பலம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அப்படி இருந்தும் ஈராக்ல உள்ள இயக்கங்கள் தாக்குறார்கள். ஹிஸ்புல்லா மாதிரி இல்லாம எதிர்வினையை பத்தி யோசிக்காம பெரிய அளவு தாக்குதல்ல ஈடுபடுறார்கள். அப்படி தாக்குதல்ல ஈடுபட்டவனே அமெரிக்கா பதில் தாக்குதலை ஆரம்பிக்கிறக்குள்ளேயுமே ஈராக்ல உள்ள இயக்கங்கள் எல்லாம் சரண்டர் மனநிலையை நோக்கி போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சில இயக்கங்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதாவது அமெரிக்க இலக்குகளை நாங்க இனிமேல் தாக்க மாட்டோம், இப்போதைக்கு தற்காலிகமாக அந்த தாக்குதலை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி விலகிக்கிட்டாங்க. அதே மாதிரி பல இயக்கங்கள் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. எங்கிட்டு தாக்குறது, ஆட்களே வெளியில வரதில்லை. ஈராக் பகுதிகளில் கொடி கட்டி பறந்த ஆட்கள் எல்லாருமே, ஏன் அப்படின்னா பெரிய அளவு தங்களோட கான்வாய்கள் போகும்போது படத்தை காட்டக்கூடிய ஆட்கள். அப்படி இருக்கும்போது அவ்வளவு செல்வாக்கா ஊருக்குள்ள 10 வண்டி 15 வண்டியில சுத்திக்கிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஹவுதி இயக்கத்தை பண்ண முடியலையே அப்படின்னு அமெரிக்காவே தடுமாறுது. ஹவுதி இயக்கத்தை பொறுத்த வரையும் பெரிய அளவு தாக்குதல் அப்படின்னு அறிவிச்சார்கள். தாக்குதலும் வீரியமா நடக்குது. பல நாடுகள் உள்ள புகுந்தாலும் வேலையே ஆக மாட்டேது. காரணம் அந்த நிலப்பரப்பு தான். அங்க இருந்து அவர்களால கடலை ஈஸியா குறிவைக்க முடியுது. பதிலுக்கு அமெரிக்கா ரவுண்ட் த கிளாக் பல இலக்குகளை பல தாட்டி தாக்குனதுக்கு அப்புறமும் ஹவுதிகளை பெருசா அடக்க முடியல அப்படிங்கிறது அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு தலைவலி. இப்படி அமெரிக்கா எதிர்பார்க்காத தலைவலியா இதையும் சேர்த்து வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரிதான் ஏமன்ல இருந்து ஒரு செய்தி வருது. இன்னும் பெரிய அளவுல எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்சிகளும் அதை உறுதிப்படுத்தல, அமெரிக்காவும் அதை உறுதிப்படுத்தல. இருந்தாலும் அந்த செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்கா இப்ப சமீபத்துல ஒரு 4 ஏவுகணைகளை வச்சு ஹவுதி இயக்கத்தோட முக்கியமான தளங்களை தாக்குறார்கள். அதுல ஒரு ஏவுகணைய, இடைமறிக்கக்கூடிய ஏவுகணைய பதிலுக்கு ஏமன் ஹவுதி குழு லான்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா. இதுல அதிர்ச்சியே இந்த வெப்பன் போனது ஒரு பக்கம். இவர்கள் குறிவைக்கிறது எல்லாமே எந்த இடங்கள் அப்படின்னா, ஒரு தாக்குதலுக்கு தயார் நிலைக்கு போறார்கள், இல்ல ஒரு தாக்குதலுக்காக இடம் தயாராகுது. இந்த மாதிரி பகுதிகளை குறிவைக்கும் போது சட்டுன்னு எங்கேயோ இருந்து அந்த தாக்குதலை இடைமறிக்கிற அளவுக்கு ஒரு தளமும் ரெடியா இருக்கு, அங்க ஆயுதத்தையும் லான்ச் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கே பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி
இப்ப ஏமனை சேர்ந்த சில ஏஜென்சிகள் தகவல் வெளியிடுறார்கள். இது உண்மை, பொய்ங்கிறத தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த மத்த இயக்கங்கள பூரா அடக்க முடியுது. இந்த பயல்கள அடக்க முடியலங்கிறதே அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி தான். இப்ப இப்படி ஒரு தாக்குதல டிசைன் பண்ணிட்டாய்ங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, அமெரிக்காவுக்கு அது பேரதிர்ச்சியா போயிரும். என்னதான் பலமான திட்டங்கள் இருந்தாலும், யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாரி, சில நேரங்கள்ல அமெரிக்காவுக்கும் அடி விழுகுது. அந்த சில நேரங்கள் அப்படிங்கிறது வியட்நாம், ஆப்கானிஸ்தான், ஏமன் அப்படின்னு தொடர் லிஸ்ட்ல போய் ஏத்தி விட்டுறலாம். அமெரிக்கா இதுக்கெல்லாம் அசர போறது கிடையாது. ஆனா, ஏமன்ல ஹவுதிகள அடக்குறதும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறத இப்ப ஓரளவுக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க.